பேசாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன். டெட்டால், ஹர்பிக், பெப்சுடன்ட், அதுக்கப்புறம் லைசால், இன்னும் வேறு என்னெல்லாம் இருக்குது. அதெல்லாம் 99.9 அப்படின்ற பேட்சுக்கு அப்புறம் நம்ம சேனலுக்கு தான் அந்த பேட்சை கொடுத்துருக்காங்க. என்னப்பா தம்பி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, 99.9% வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா? தயவு செஞ்சு வீடியோ பார்க்குற நண்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை பாருங்கள். எனக்கே தெரியும் நான் வீடியோவை டிலே பண்ணி தான் போடுறேன் அப்படின்ட்டு. என்னோடய சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. எனக்கு மைண்ட் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் ஒரு கண்டென்ட்டை கரெக்டாக யோசித்து அதை டெலிவரி பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ கண்டென்ட் க்ரியேட்டரும் நானே தான், எடிட்டரும் நானே தான். அதுக்கு எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் அமைஞ்சால் மட்டும்தான் நான் அந்த வீடியோ க்ரியேட் பண்ண முடியுது. ஸோ நான் இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸ்க்குள்ளே என்னோடய பிரச்சனை மேக்ஸிமம் எல்லாம் கிளியர் ஆகிடும். எனக்கு கரெக்டான சுச்சுவேஷன் அமைகிறப்போ நான் கண்டினியூவாக உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். நல்ல கண்டென்ட்ஸ் நிறையா வரும். ஸோ மறக்காமல் எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்களோட ஆதரவு இருந்தால் நான் உங்களுக்கு நல்ல கண்டென்ட்ஸ் எல்லாமே அந்தந்த டைமுக்கு என்ன கண்டென்ட் போட்டால் கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு என்ன மாதிரி வேல்யூடான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தான வீடியோ தான். தயவுசெய்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல வரேன்றது உங்களுக்கு முழுசாக புரியும். இந்த 1 நிமிஷத்துலேயே ஓடுறது, 2 நிமிஷத்துலேயே ஓடுறது அப்படின்னா நான் ஃபுல்லாக என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தான வீடியோ, கிட்டத்தட்ட 20 மினிட்ஸுக்கு மேலே போயிருக்கு. அது ஃபுல்லாக நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவல். இந்த சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கிரேட் திங்கர்ஸ் ஏஷியா. நான் உங்கள் சபரி. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போவோம்னா, நாம் எல்லாருமே காமனாக செய்கிற 5 மிஸ்டேக். எப்போனா ஒரு ஃபோனை சூஸ் பண்ணும்போது நாம் செய்கிற அந்த 5 மிஸ்டேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைஸ். இங்கே நான் சைஸ்ன்னு குறிப்பிட்றது டிஸ்பிளே சைஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஃபோனோட சைஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஏன்னா இப்போ வர ஃபோன் எல்லாமே ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்திங்கன்னா 89 கிட்டத்தட்ட ஒரு 95% வரைக்குமே போயிடுச்சு. பெசல்ஸ்லாம் ரொம்ப தின்னாக வர ஆரம்பிச்சிருச்சு. இதை நம்ம பாசிட்டிவ் சைடுன்னு பார்த்தாலுமே அதுலேயும் சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. உங்களுக்கு பெசல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தால் சப்போஸ் ட்ராப் ஆகி கீழே விழுந்தாலையும் நம்ம ஸ்க்ரீன் அவ்வளோ ஈஸியாக டேமேஜ் ஆகாது. பெசல்ஸ் ரொம்ப தின்னராக இருக்கிற ஃபோனை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் தட், இப்போது நிறைய பேர் என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்கர் ஃபோன்ஸ் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஏன் பெரிய ஃபோன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னா, பெரிய டிஸ்பிளே வருது. பெரிய டிஸ்பிளே இருக்கிற ரீசனுக்கு பின்னாடி பெரிய பேட்டரி அந்த ஃபோனில் கொடுத்துருப்பாங்க. அது போக பார்த்திங்கன்னா அதில் கூலிங் மெக்கானிசம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனாலேயே பார்த்திங்கன்னா காம்பேக்ட் ஃபோன், அதாவது 6.3 இன்ச் 6.1 இன்ச் அந்த சைஸில் இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாமே மார்க்கெட்டை விட்டு வெளியே போயிடுச்சு. லாஸ்ட் இயர் வரைக்கும் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு 6.3 இன்ச்சில் நிறைய ஃபோன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? இதில் 6.3 இன்ச் அந்த காம்பேக்ட் சைஸ் ஃபோனில் என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீன் சைஸ் சின்னசு. அதை அவங்க பெருசு படத்தில் அந்த ஸ்க்ரீன் சைஸ் சின்னசுன்றதுனால நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, ஸ்க்ரீன் சைஸ் எடுத்துக்கிட்டாலையும் ஃபோன் சைஸ் எடுத்துக்கிட்டாலையும் ரெண்டும் ஒன்று தான். அப்போ 6.1 இன்ச் இருக்கிற ஒரு ஃபோனில் எவ்வளோ பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்க முடியும்னா ரொம்ப 4000 இல்லை 3900 அந்த மாதிரி மில்லியம்பேர் பேட்டரி தான் கொடுக்குறாங்க. அது அவங்களுக்கு 1 டே ரன் பண்ணுறதுக்கான பவரை அந்த பேட்டரி அந்த ஃபோனுக்கு தர முடியறதில்ல. அதனால் காம்பேக்ட் ஃபோன் நான் போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் கூலிங் மெக்கானிசம் கம்மியாக இருக்கும். இப்போ காம்பேக்ட் ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சாம்சங் S23 எடுத்துக்கலாம். அது ஒரு நல்ல ஃபோன் தான். நமக்கு இப்போ ரீசெண்ட் டேஸில் மிக கம்மியான ரேட்டுக்கு அந்த ஃபோன் வந்தது. அதில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, பேட்டரி கூட கிடையாது. ஆனால் கூலிங் மெக்கானிசம் சின்னதாக இருக்கிறதுனால டக்குன்னு அந்த ஃபோன் வார்ம் ஆகும். இதுதான் பெரிய அதில் இருக்கிற ஒரு ட்ராபேக்காக கருதப்பட்டது. பட் இப்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸில் காம்பேக்ட் ஃபோன்லேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெட்டர் கேமரா, நல்ல கேமரா இருக்கும். அது போக கூலிங் மெக்கானிசம் நல்லா இருக்குது. இப்போ 6200 மில்லியம்பேர் பேட்டரி வரைக்குமே பார்த்திங்கன்னா அந்த காம்பேக்ட் ஃபோனில் நமக்கு பேக் பண்ணி தராங்க. ஸோ நீங்கள் தாராளமாக உங்களுக்கு காம்பேக்ட் ஃபோன் எடுக்கிறதே நல்லதுன்னு நான் சொல்வேன். பெரிய ஸ்க்ரீன் இருக்கிற ஃபோனும் எடுக்கலாம். உங்களுக்கு அதை கரெக்டாக பார்த்துக்க முடியும் அப்படின்றப்போ நீங்கள் பெரிய ஃபோன் தாராளமாக போகலாம். பெரிய ஃபோனில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம 6.7 இன்ச்சோ இல்லை 6.9 இன்ச் ஒரு ஃபோனும் நம்ம பாக்கெட்டில் ஷர்ட் பாக்கெட்டில் வைக்கிறதா இருக்கட்டும், பேண்ட் பாக்கெட்டில் வைக்கிறதா இருக்கட்டும், அது நமக்கு இன்கன்வீனியன்ஸாக இருக்கும். அது போக அது நம்ம பைக்கில் போகும்போதோ இல்லை வேறு ஏதாச்சும் ட்ராவல் பண்ணும்போதோ அது மிஸ் ஆகி கீழே விழுறது நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே காம்பேக்ட் ஃபோன்னா நம்ம பாக்கெட்டில் அடக்கமாக போய் அமைதியாக செட்டில் ஆகிடுவாப்பில், அது கீழே விழுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இது ஒரு பாசிட்டிவ் சைடாகவும் நம்ம காம்பேக்ட் ஃபோன் பார்க்கலாம். ஹோல்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் ஃபோன்ஸ் நல்ல சின்ன ஃபோன் நமக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுவும் இல்லாத இந்த காம்பேக்ட் ஃபோன்ஸில் வெயிட் கம்பேரிட்டிவ்லி அந்த பிக்கர் ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வெயிட் கம்மியாக இருக்கும்.
எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு 160 கிராம்லேருந்து ஒரு 180 கிராம் வரைக்கும் அந்த அதுக்குள்ளே தான் வரும். ஓகேங்களா. இப்போது ஒரு ஃபோன் வந்து கூலாக இருக்கணும்னா அதில் 2 கீ ஃபேக்டர்ஸ் வந்து மெயினாக ப்ளே பண்ணுவாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மொபைல் ஃப்ரேமு, இன்னொன்று ப்ராசஸர். இப்போது மொபைல் ஃப்ரேம் தான் மெயின். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அலுமினியம் ஃப்ரேமோ இல்லை மெட்டல் ஃப்ரேமாக இருக்கும்போது என்ன ஆகுனா, அந்த ப்ராசஸரை ப்ரொடியூஸ் பண்ணுற ஹீட்டை வந்து அந்த மெட்டல் ஃப்ரேம் மூலிமா என்விரான்மெண்ட்டுக்கு டிசிபேட் பண்ண பார்க்கும். இதே வந்து ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரேம்னால் அதுக்கு வாய்ப்பு இல்லை, அது கண்டக்டிவ் மெட்டீரியல் கிடையாது. அதனால் ஹீட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே வழியாக தான் வெளியே போக ட்ரை பண்ணும். அப்போ நீங்கள் ஃபோனை ஹோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு வார்ம்னஸ் ஃபீல் பண்ணுவீங்க. ரெண்டாவது விஷயம் ப்ராசஸர். நீங்கள் என்ன தான் கூலிங் மெக்கானிசம் ஹெவியாக கொடுத்தாலையும் மெட்டல் ஃப்ரேமே யூஸ் பண்ணியிருந்தாலையும் ஒரு எக்ஸலைட் மாதிரி ப்ராசஸர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஹெவி டாஸ்க் கொடுக்கும்போது ஹீட்டாக தான் செய்யும். அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து இப்போ நம்மளோட யூசேஜ் பேட்டர்னை பொறுத்து நம்ம மொபைல் சூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஹீட்டிங் இஷ்யூவை பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம என்ன மாதிரி ப்ராசஸர் சூஸ் பண்ண போகிறோம். ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஹீட் அந்தளவுக்கு கக்காது, சூடு கக்க போகிறது கிடையாது. மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் அதே மெட்டல் ஃப்ரேம் இருக்கிறது ஒரு காம்பாக்ட் சைஸ் ஃபோன். இதை நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது ஹீட்டை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. நெக்ஸ்ட் நம்ம எல்லோரும் காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, ஸ்டோரேஜ் சூஸ் பண்ணுறது. இந்த ஸ்டோரேஜில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, இன்னொன்று ஸ்டோரேஜ் டைப். இதில் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நமக்கு மார்க்கெட்டில் பேஸ் வேரியண்ட் கிடைக்கிறது 128 GB, 256 GB, 512, 1 TB. ஐரன் மாடலுக்கு 1 TB வருது. நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த 128, 256 இதில் தான் நம்ம மேக்ஸிமம் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுவோம். இதுலேயும் நமக்கு வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, 128ஓட 256 போகும்போது 3000, 4000 ரேட் அதிகமாக இருக்குது அந்த மாடல். அப்படின்றதுனால 128 வாங்குவாங்க. இந்த 128 GB வாங்குறதுனால வர பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இனிஷியல் ஆஃப் த ஃபோன் யூசேஜில் வந்து நமக்கு அந்த மெமரி வந்து சஃபிஷியண்ட்டாக தெரியும். ஆனால் காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா அது நமக்கு பத்தாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வர மொபைல்லாம் நிறைய ஃபோன்ஸில் வந்து SD கார்டு சப்போர்ட் கிடையாது, இன்பில்ட் மெமரியோடு நிறுத்திக்கிறாங்க. டியூல் சிம் சப்போர்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோன்னா இப்போ உள்ள ஃபோனில் நமக்கு கேமரா கிளாரிட்டி நல்லா வேணும்னு நினச்சி ஒரு ஃபோனை வாங்குகிறோம். அந்த கேமரா கிளாரிட்டி நல்லா இருக்கிறது ஒரு ஃபோட்டோ எடுத்ததுன்னா மினிமம் பார்த்திங்கன்னா 2 MBலேருந்து 6 MB ஒரு ஃபோட்டோவுக்கு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்குது. மினிமம் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 10 ஃபோட்டோ எடுக்கிறோன்னா கூட அது கிட்டத்தட்ட நமக்கு 1 இயர்க்குள்ளே அது ஒரு அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜே ஆக்குபை பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி வீடியோன்னு பார்க்கும்போது இப்போ எல்லாமே வந்து 4K சப்போர்ட் இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு ஃபோனை தேடுறோம். கேமராவில் 4K சப்போர்ட் வீடியோ எடுக்குது, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ரெண்டுத்துலையுமே எனக்கு வந்து 4K சப்போர்ட் இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஃபோனை சூஸ் பண்ணுறோம். அப்படி நம்ம 4K சப்போர்ட் இருக்கிற ஃபோனை சூஸ் பண்ணுறோம் ரைட்டு. ஒரு நிமிஷத்துக்கு 4Kல நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா 30 ஃப்ரேம்ஸ் 4K அப்படி நான் வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு அது ஆக்குபை பண்ணுற ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 170 MB. இதே நான் 60 ஃப்ரேம்ஸ் போகிறேன்னா டபுள் ஆகுது, 440, டபுள் இல்லை அதுக்கும் மேலே 440 MB per minute. இவ்வளோ ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணிக்குது. இதே நீங்கள் வந்து 1 ஹவருக்கு 4Kல எடுக்கிறீங்க அப்படின்னா அது சாத்தியம் கிடையாது. ஏன்னா 4K எடுக்கிற ஃபோன் வந்து சிப்பு கொஞ்சம் ஹையர் கிளாக் ஸ்பீடில் இருக்கணும். அப்படி இன்கேஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஹீட் ஆகுது. 4Kல நீங்கள் 20 மினிட்ஸுக்கு மேலே நீங்கள் இப்போ வந்திருக்க எந்த ஃபோன்லேயுமே 20 மினிட்ஸுக்கு மேலே 4Kல எடுத்திங்கன்னா ஹீட்டாக தான் செய்யும். 20 மினிட்ஸுக்கு மேலே கன்ஃபார்ம் எடுக்க முடியாது. மீறி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ஹவருக்கு 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட 10 GB வந்து ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்கும் அந்த வீடியோ மட்டும். ரெண்டாவது விஷயம், அடுத்தது ஆப் இன்ஸ்டாலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் எடுத்துக்கலாம். அமேசான் ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது 60 MB இருக்கும் அதோட சைஸு. இதே இப்போ நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு உங்கள் பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி, கார்ட்டில் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு 6 மந்த் அந்த ஆப் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு அந்த ஆப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 MBக்கு மேலே அதோட ஆப் சைஸ் காட்டும் நமக்கு ஃபோனில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப், நமக்கு எல்லாருக்குமே ஸ்டார்டிங்லேருந்தே தெரியும் வாட்ஸ்அப் வந்து எப்பயுமே இன்ஸ்டால் பண்ணும்போது கம்மியாக இருக்கும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா 108 MB இருக்கும் இன்ஸ்டால் பண்ணும்போது. இதே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 21 GB வரைக்குமே அதை ஆக்குபை பண்ணிக்கிறதுக்கு இருக்குது. ஏன்னா நிறைய குரூப்ஸ் இருக்கும், சேட்ஸ் ஹிஸ்ட்ரி இருக்கும். அது போக இப்போ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேனல்ஸ் வந்துருச்சு. இதனால் பார்த்திங்கன்னா அது வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து நம்ம எடுத்துக்க போகுது. அடுத்தது நம்ம காமனாக யூஸ் பண்ணுற யூடியூப்னு எடுத்துக்கலாம். இந்த யூடியூப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது 240 MB இருக்கும். இதே நீங்கள் ஆஃப்லைன் வீடியோஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்றப்போ அது கிட்டத்தட்ட ஒரு 6 GBக்கு பக்கம் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்கும். இதெல்லாம் வந்து கணக்கு போட்டு பார்க்கும்போது இந்த அப்ளிகேஷன்ஸே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 GB 40 GB எடுத்துக்கும். இது நான் வெறும் ஒரு 3 அப்ளிகேஷன் வச்சு சொல்கிறேன்.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டே டு டே அப்ளிகேஷனோட கேம்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுவே கிட்டத்தட்ட ஒரு 50 ஜிபிக்கு பக்கம் இடம் போய் பண்ணிக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் டைப்பு. இதில் வந்து இப்போ நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா UFS 2.2, அப்புறம் UFS 3.1, அப்புறம் UFS 4.0. இதில் UFS 4.0 வந்து பார்த்திங்கன்னா ஐரன் மாடலில் தான் கிடைக்கிது. நாம் காமனாக கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா UFS 2.2வும் UFS 3.1. இதை பற்றி மட்டும் பார்க்கலாம். UFS 2.2 எங்கெல்லாம் நமக்கு ஸ்கோர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய யூசேஜ் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ், வெப் ப்ரௌசிங், சோஷியல் மீடியா இதை மட்டும் தான் நான் ஃபோனில் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு இந்த UFS 2.2 வந்து மேக்ஸிமமான ஸ்டோரேஜ் டைப்பாக இருக்கும். இப்போ UFS 3.1 எங்கெல்லாம் ஸ்கோர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் லார்ஜ் கேம் இன்ஸ்டால் பண்ணி விளையாடுவேன், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் நிறைய பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு இந்த UFS 3.1 அவசியம். இந்த UFS 2.2க்கும் 3.1க்கும் எங்கே வேரியேஷன் காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப் இன்ஸ்டாலேஷன்லேயும் ஆப் லான்ச்சிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக தான் வேரியேஷன் காட்டும். அதை தவிர பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. இப்போ ரீசெண்டாக நமக்கு ப்ளே ஸ்டோரில் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் 3 அப்ளிகேஷன் 4 அப்ளிகேஷன் ஒரே நேரத்தில் இன்ஸ்டால் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து UFS 3.1 நமக்கு ஸ்கோர் பண்ணிட்டு போயிடும். அங்கே வந்து UFS 2.2 வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இப்போ இவ்வளோ தூரம் நான் பேசுகிறது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் பேஸ் வேரியன்ட் 128 GB வந்து சூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக 256 போங்க. நீங்கள் 256 போனால் உங்களுக்கு மேக்ஸிமம் ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா UFS 3.1 தான் உங்களுக்கு கிடைக்கும் மார்க்கெட்டில். ஒரு சில ஃபோன் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா 256க்கு UFS 2.2 கொடுக்குறாங்க. நாம் UFS 2.2 நம்ம போக போகிறது கிடையாது. மேக்ஸிமம் 256 GB வேரியண்ட் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நாம் எல்லோரும் பண்ணுற காமனான மிஸ்டேக் ட்ரெண்ட்ஸை நோக்கி ஓடுறது. ட்ரெண்ட்ஸ்னால் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் கிடையாது. இப்போ என்ன கரண்ட் ட்ரெண்டில் இருக்கோ அந்த ட்ரெண்டை நோக்கி நம்ம ஓடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு ஃபோல்டு, ஃப்ளிப்பு இந்த ஃபோனை பற்றி ஒரு ஃபுல் நாலேஜ் இருக்காது. ஆனால் ஒரு பந்தாக்காக, ஒரு கெத்துக்காக, இல்லை அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, ரிவ்யூஸில் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்றப்ப அதுக்காக வந்து நம்ம ஃப்ளிப் ஃபோனும் ஃபோல்ட் ஃபோனும் வாங்கிடுவோம். இதில் நமக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த ஃப்ளிப் ஃபோன் தான் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் உடையக்கூடிய இடத்துல இருக்குது. இந்த ஸ்டைலில் ரஜினி தூக்கி ஃப்ளிப் பண்ணி காட்டுறாரு படத்தில், அந்த மாதிரி வாங்கிட்டு நாமளும் ஸ்டைல் காட்டுவோம்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா. அந்த மாதிரி ஸ்டைல் காட்டிங்கன்னா சோழி முடிஞ்சிடும். அதே போல் தான் ஃபோல்டு ஃபோனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னர் ஸ்க்ரீன் நல்லா பெருசாக இருக்கும். அவுட்டர் ஸ்க்ரீனும் இப்போ வர ஃபோனில் எல்லாத்துலேயுமே பெருசாக தான் இருக்குது. அதுவும் இல்லாத ஃபோன் வந்து ரொம்ப பட்ஜெட் அதிகம். 1.5 லட்ச ரூபா கொடுத்து வாங்கினாலையும் அதுக்கு இத்தனை ஃபோல்ட்ஸ் தான் வந்து தாங்கும் அப்படின்ற ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே அதுவுமே உடைய தான் செய்யும். அதுக்கு ஸ்க்ரீன் கார்டு போட முடியாது. இது மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. ட்ரெண்டில் நம்பர் 3ல் வரது பார்த்திங்கன்னா இந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸு, அதுக்கப்புறம் செகண்ட் டிஸ்பிளே, கேமரா பக்கம் ஒரு சின்ன டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. எத்தனை பேர் எப்போ பாரு டேபிளுக்கு பின்னாடி கேமரா கம்பு வச்சுட்டு உட்காந்து அதிக கேமரா பக்கங்கிற டிஸ்பிளே பார்த்துட்டே இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. கிளிஃப் இன்டர்ஃபேஸ் கூட கொஞ்சம் பேட்டரி கன்சப்ஷன் இருக்கலாம். மேபி அது கொஞ்சம் ஸ்டைலாக இருக்குன்றதுக்காக நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுவுமே ஒரு கெமிக்ஸ் தான். ஸோ ஒரு ஃபோனை சூஸ் பண்ணும்போது நமக்கு நார்மலாக எப்போயுமே ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபோன் எப்படி இருக்குமோ அந்த ஃபார்ம் ஃபேக்டரில் இருக்கிற ஃபோனை நம்ம சூஸ் பண்ணால் போதும். எனக்கு ஃப்ளிப் வேணும், ஃபோல்டு வேணும், இல்லை கிளிஃப் இன்டர்ஃபேஸ் வேணும், இல்லை எனக்கு செகண்ட் டிஸ்பிளே வேணும், அது வேணும், இது வேணும், அந்த மாதிரிலாம் வேண்டாம். நார்மல் யூசேஜ் இருக்கவங்களுக்கு அது வேண்டாம். இல்லை எனக்கு நான் ஃப்ளிப்பை நான் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவேன், ஃபோல்டையும் நான் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவேன், நான் ஒரு எலைட்டான பீப்புள் அப்படின்றவங்களுக்கு நோ இஷ்யூ. ஓகேங்களா? நான் சொல்கிறது நான் அடித்தர மக்களுக்கு வந்து அது செட் ஆகாதுன்றதை நான் தெரிய வச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு 40,000க்கும் 45,000க்குமே பார்த்திங்கன்னா மோட்டோரோலாவில் ரேசர் சீரியஸ் வருது. அதெல்லாம் அவசரப்பட்டு வாங்கிடாதீங்கன்னு நான் சொல்கிறேன். இதில் சாம்சங்கும் கொஞ்சம் இறங்கி வந்து ஃப்ளிப் SE மாடல் விட போகிறாங்க. FE மாடல் விட போகிறாங்க. ஆகையால் மக்களை விளம்பரத்தை கண்டு ஏமாற வேண்டாம் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். அடுத்ததாக நம்ம வந்து காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்புறது. என்னப்பா தம்பி சொல்கிற அப்படின்னா, மனுஷன் நம்புறது. அப்போ மனுஷால் நம்பக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, மனுஷன் நம்பலாம். ஆனால் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் நம்பவே கூடாது. ஏன்னா அவங்க நம்பினீங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை எங்கே நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் பொதுவாக நடக்கும். ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பார். நாம் ஒரு ஃபோனை வாங்கலான்ட்டு அந்த கடைக்குள்ளே போவோம். பட் அவங்க வேறு ஒரு ஃபோனை நம்ம தலையில் கட்டி அமுச்சு விட்ருவாங்க. இது எதனால் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொல்கிற கதையெல்லாம் உண்மைன்னு நம்பி நாம் அந்த ஃபோனை வாங்கிட்டு வந்துடுவோம். இது ஆஃப்லைன் ஸ்டோரில் மட்டும் தான் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஆன்லைன் ஸ்டோருக்கும் வர ஆரம்பிச்சிச்சு. நாம் ஆஃப்லைன் ஸ்டோருக்கு போனால் தானடா என் கழுத்தில் மாலையை போட்டு மஞ்சள் தண்ணி தெளித்து பலியாடாக மாற்றுறீங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ யூடியூபர்ஸும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோனில் ஆக்சுவலாக என்ன ட்ராபேக் இருக்குது அப்படின்றத மறைச்சி ரிவ்யூ கொடுத்து ப்ரொமோஷன் பண்ணிவிட்டு அந்த யூனிட் அதிகமாக விற்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக கம்பெனிக்கு ஃபேவராக பண்ணிடுறாங்க. இப்போது ஆஃப்லைன் ஸ்டோர்லன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாம் ஒரு ஃபோன் வாங்க போகிறோம்.
நமக்கு இதுதான் யூசேஜ் பேட்டர்ன், எனக்கு இந்த பட்ஜெட்டில் இருந்தால் ஃபோன் போதும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். நம்ம ஆஃப்லைன் ஸ்டோர் போகும்போது நிறைய விஷயம் நம்மளை வந்து யோசிக்க வைக்கும். ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட். இப்போ நம்ம ஃபுல் கேஷ் கட்டி எடுக்க போகிறோமா இல்லை இஎம்ஐன்றதை பொறுத்து தான் அவங்க நம்மளை பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல் கேஷ்னால் அது என்ன, நம்ம பட்ஜெட் என்னவோ அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த கேஷ் நம்ம ஃபுல் கேஷாக வச்சுருந்தோம், நாம் நினைக்கிற ஃபோன் மேக்ஸிமம் வாங்கிடலாம். இதே இஎம்ஐன்னு போகும்போது அவங்க ஒரு செட் ஆஃப் பட்ஜெட் வச்சுருப்பாங்க. இந்த பட்ஜெட் மேலே எடுத்திங்கன்னா தான் நீங்கள் வந்து இஎம்ஐ போட முடியும், அதுக்கு இவ்வளோ டவுன் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பிராண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நீங்கள் கம்மியான டவுன் பேமெண்ட் கட்டினா கூட போதும், நீங்கள் இந்த ஃபோனை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியும் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கம்மியாக டவுன் பேமெண்ட் கட்டுறது பெரிய விஷயம் கிடையாது, அந்த நம்ம டோட்டலாக செட்டில் பண்ணுற அமௌண்ட்டுக்கு அந்த ஃபோன் வர்த்தா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அண்டர் வாட்டர் கேமரா மோட்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதில் வந்து கெமிக்ஸ் தான் என்னை பொறுத்து. ஏன்னா அவங்களோட அந்த ஒரு பர்டிகுலர் பிராண்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ரியல்மின்னு எடுத்துக்கோங்களேன், அதுலேயே வந்து அண்டர் வாட்டர் கேமரா மோட்னு இருக்குது. அது வந்து அவங்க பிராண்ட் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மினரல் வாட்டருக்குள்ளே நீங்கள் வச்சு அண்டர் வாட்டரில் கேமரா எடுக்கலாம், இதே சால்ட் வாட்டரில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோன் டேமேஜ் ஆகும் அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து அந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் நமக்கு சொல்ல மாட்டாங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா 360 டிகிரியில் வந்து இந்த ஃபோனில் ஆண்டனா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நமக்கு ஒரு ஃபோனுக்கு டவர் கிடைக்கணுன்னா அதில் வந்து எல்டியில் என்ன கேட்டகரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது மெயின். அதுக்கப்புறம் கேரியர் அக்ரிகேஷன், அது எத்தனை கேரியர் வந்து கேரியர் அக்ரிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம ஃபோனுக்கு நல்லா டவர் கிடைக்குமா கிடைக்காதான்றதை பொறுத்து இருக்குது. ஆனால் வந்து இதில் நமக்கு 360 டிகிரி கேமரா இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லி டவர் நல்லா கிடைக்கும் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணியும் சில ஃபோன் விற்கப்படுது. இதுலேயே வந்து ஆனர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆனரில் ஷாமிலாம் வந்து அது ஒரு சில பர்டிகுலர் மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியான சிப்பே வச்சுருக்காங்க. அந்த சிப் இருக்கிற ஃபோன்லாம் கம்பல்சரி பார்த்திங்கன்னா நமக்கு மொபைல் நெட்வொர்க் கவரேஜ் நல்லாவே கிடைக்குது. பட் இவங்க அந்த ப்ரொமோட் பண்ணுற மொபைல்லாம் வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு சிலதில் வந்து கேமரா இவ்வளோ இருக்கும் அவ்வளோ இருக்கும், 50 MP இருக்குது, 200 MP இருக்குது அப்படின்னும் சொல்லுவாங்க. ஆனால் அதில் ப்ராசர் என்ன இருக்குது, அது டிஸ்பிளே டைப் என்ன அப்படின்றத பாருங்கள். இதில் இன்னொரு பாயிண்ட்ஸ் என்னென்னா, இந்த கர்வ் டிஸ்பிளே மேக்ஸிமம் போகவே போகாதீங்க. அதுக்கு ஸ்க்ரீன் கார்டோ இல்லை டெம்பர் கிளாஸோ கிடையவே கிடையாது. இந்த மாதிரி விஷயத்த கம்பல்சரி நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதில் இப்போது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் பாக்ஸ்லேயே வருதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து சூப்பர் ஒர்க் சார்ஜ். இந்த சார்ஜர் டிபார்ட்மெண்ட்டை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் பேசுகிறேன். ஸோ இந்த மாதிரி சில விஷயம்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்து ஒரு ஃபோனை வாங்குங்க. லாஸ்ட் பட் நாட் லிஸ்ட், கடைசியாக நாம் எல்லோரும் காமனாக பண்ணுற ஒரு தப்பு என்னென்னா, ஒரு பிராண்டோட டைப்பாக இருக்கிறது. அதாவது எனக்கு பர்டிகுலராக இந்த பிராண்ட் இருக்கிற ஃபோன் தான் வேணும் அப்படின்ற மாதிரி நாம் ஆசைப்படுறது. அது வந்து தப்பு கிடையாது. ஏன்னா அந்த பிராண்டோட யூசர் இன்டர்ஃபேஸ் நமக்கு பிடிச்சிருக்கலாம், அந்த பிராண்டோட எக்கோசிஸ்டம் நம்மளை ஃப்ளெக்சிபிளாக வச்சுருக்கலாம், அதனால் நம்ம அந்த பிராண்டுக்கே போகலாம் அப்படின்றது, திரும்ப அந்த பிராண்டில் இருக்கிற ஃபோனே வாங்கலான்றது தப்பு கிடையாது. இங்கே என்ன ஒரு கீ பாயிண்ட் ப்ளே பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பிராண்டு ஒரு ஃபோனை ரிலீஸ் பண்ணுறாங்க, ஒரு புது மாடல் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபோன் அந்த ரிலீஸ் ஆகிற டைமில் ரேட் அதிகமாக இருக்கும். அதே ஒரு 6 மந்த் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அந்த பிராண்டு அதே ஃபோன், நீங்கள் ஆசைப்பட்ட அதே ஃபோன் உங்களுக்கு ஆஃப் த ப்ரைஸில் கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நான் வந்து ஹையர் எண்ட் பிராண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன். டாப் டயர் கம்பெனிஸில் இருக்கிற பிராண்ட் தான் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்க. இனிஷியலாக ஒரு ஃபோன் 60,000 விற்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதுவே அந்த ஃபோனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 35,000 to 38,000 கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு பர்டிகுலர் பிராண்டு ஒரு புது ஃபோன் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் எனக்கு அந்த பர்டிகுலர் பிராண்டில் தான் வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணும்போது நான் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். அப்போ நீங்கள் ஒரு 6 மந்த் அந்த ஃபோன் ரிலீஸ் ஆகி ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் அந்த ஃபோனை வாங்குங்க. ரிலீஸ் ஆன டைம்லேயே போய் வாங்கினீங்கன்னா நீங்கள் அதிகமான பணத்தை இழக்க வேண்டிய வாய்ப்பு நிறைய இருக்குது. இல்லை உங்கள் பட்ஜெட் இது தான், எனக்கு பிராண்டை பற்றி முக்கியம் கிடையாது, என்னோடய தேவை எனக்கு இந்த ப்ராசஸர் தான் இருக்கணும், இந்த கேமரா இத்தனை MP கேமரா தான் இருக்கணும், இந்த சைஸ் டிஸ்பிளே தான் இருக்கணும், இவ்வளோ பேட்டரி கெப்பாசிட்டி தான் இருக்கணும், அது எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் பெஸ்ட்டாக டெலிவரி பண்ணுன்றதப்போ நான் எந்த பிராண்ட்னாலையும் எடுத்துப்பேன்ற நீங்கள் தாராளமாக எந்த பிராண்ட்னாலையும் வாங்கலாம். அதில் மெயின் யூசர் இன்டர்ஃபேஸ் மெயின், அதுதான் நம்மளை டெய்லியும் ட்ரைவ் பண்ணுற ஒரு டிவைஸாக இருக்க போகுது. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் எதில் நல்லா இருக்குன்றதை பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போது ஒரு 20,000 இருக்கிற ஃபோனில் நான் அந்த பிராண்ட்லாம் மென்ஷன் பண்ண விரும்பல, அதில் நிறைய ஆட்ஸ் வருது. நீங்கள் நெட்டு நேரமாக ஆன்லேயே வச்சுருக்கீங்கன்னா சில டைமில் ஒரு சில பேண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் ஆப் டிஃபால்ட்டாக கிடையாது, நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி ஃபோன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஆட் காட்டுது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது.
ஸோ இதெல்லாம் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். இவ்வளோ தான் இந்த வீடியோவில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 1000 வியூஸ் வச்சு இந்த வீடியோ போகிற அளவுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணா எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா.